ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். பிரசித்த ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாச பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வந்து திருக்கணிதப்படியும், வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாமே இருக்கு. எப்பவும் போலயே உங்களுடைய உழைப்ப நீங்க கொடுக்க போறீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கவனத்தோட செயல்பட போறீங்க. ஏன் அப்டின்னா, அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து உங்க ராசி அதிபதி புதன் கூட சேர்க்கை இருக்கு. செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கு. ஸோ, அதனால கவனம் எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கூடைய சுக்கிரன், 9 கூடைய சுக்கிரன் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வராரு. வந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு. உங்களுடைய ராசியிலேயே 2 கூடையவர் ஒருத்தர் வந்து நீச்சமாக போகும்போது, நீச்சம்னா என்னன்னா, எஃபர்ட்லெஸ் மனின்னு அர்த்தம். அதாவது அந்த பணத்துக்காக நீங்க கடினமாக உழைப்ப போடாட்டி கூட, உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம், நீச்சபங்க ராஜ யோக அமைப்பு உறுதியாக இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசியில வந்து நீச்சமாகுறாரு. அதுல வந்து என்னன்னா, செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி 3 கூடையவர் அஷ்டமாதிபதி. அவர் 4ஆம் பார்வையா சுக்கிரன பார்க்கறது கூட, பிளஸ் வந்து புதன் வந்து ஆட்சி பெறுறாரு. அப்ப புதன் எந்த ராசியில வந்து ஒரு கிரகம் நீச்சமாகுதோ, அந்த ராசி அதிபதி ஆட்சியாவோ, உச்சமாக மாறும்போது, நீச்ச பங்க ராஜ யோகம் கிடைக்கும்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது கூட உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ராஜயோகம் பிளஸ் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 கூடையவரும், 4 கூடையவரும். அவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. சூரியனும் சேர்க்கை இருக்கு. 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் எல்லாமே லாபத்த நோக்கி தான் இருக்குது. அதிகமான உழைப்ப போடாமலே உங்களுக்கு இந்த மாசம் லாபம் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு உங்களுடைய இலக்கு இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 1000 10 மடங்கு. உங்களுடைய இலக்க காட்டிலும் 10 மடங்கு அதிக பலன் வந்து இந்த மாதம் உறுதியாக உண்டுங்க. நீங்க வந்து சனி வந்து இருக்காரு எனக்கு, கிரக சேர்க்கை சரியில்ல, ராகு கேது சரியில்ல அப்படிங்கிற எண்ணங்கள விட்டுருங்க. ஏன்னா எல்லா கிரகமுமே உங்களுக்கு நல்ல முறையில தான் இருக்கு. குரு வந்து அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்கு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுவும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. 6ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல கேதுவும் மறைஞ்சு தான் இருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. 7ஆம் இடத்துல சனி, கண்டச்சனி கிடையாது. உங்களுக்கு சனி திக்பலமாக வேலை செய்வாரு. ஏன்னா 5 கூடையவரு தான் வந்து உங்களுக்கு சனி, அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய நபர், கோச்சாரத்துல உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அதனால எல்லா கிரகமும் நல்ல நிலைகள்ல இருக்கு. உங்களுக்கு யோகத்த குடுக்கக்கூடியது. உங்களுக்கு என்ன அப்டின்னா, அந்த யோகத்த பெறுறது தான் இந்த மாதம் உங்களுடைய ஒரே வேலையா இருக்கும். ஸோ, அதனால உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ஒர்க்ல கூடுதலான கவனத்தோட செயல்படுங்க. நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணலாம். ஏன் அப்டின்னா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசிதிபதி கூட சேரும்போது, அவரு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்காரு. அஷ்டமாதிபதியா இருக்கும்போது ஒரு சிறு கவனக்குறைவு, அலட்சியம் அப்டிங்கிறது வந்து ஏதாவது வந்து யோசிக்காம இப்போதைக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்தும்போது பின் விளைவுகள் வரும். அதனால கஷ்டப்படுவீங்க. அதனால யோசிச்சு செயல்படுங்கங்கிறது மட்டும் தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கு, செவ்வாயோடைய பார்வை இருக்கு. இந்த மாசம் வந்து கூடுதலான கவனம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. தொழில பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமான பலனு. ஒரு கிரகம் திக்பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாருங்க ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் நீச்சம், ஒரு கிரகம் திக்பலம். 2 கிரகம் திக்பலம் ஆக்சுவலி. ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றதுக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. அத தாண்டி திக்பலம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல பலன்கள். ஏன்னா, உங்களுக்கு புதன் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, அது கூட செவ்வாய் சேர்ந்து திக்பலத்துல இருக்குங்க. இது வந்து தொழிலுக்கு அதாவது அற்புதமான பலன்கள். நான் சும்மா சொல்லிட்டு போல, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பல மடங்கு பலாபலன்கள உங்களுக்கு குடுக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, அதுக்கு மேலேயே பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் அவசியம் பண்ணிக்கங்க. கடினமான உழைப்பு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. நீங்க உங்களுடைய உழைப்பு போட போறீங்க. உழைப்புனால தான்
முன்னுக்கு வரப்போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லா உழைப்பாளிகளும் முன்னுக்கு வராங்களா அப்படின்னா, யாருக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் அதிகமாக இருக்கோ, அவங்க டக்குன்னு மேல வந்துருவாங்க. உழைப்பு போட்டுட்டு யாரு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே கன்னிராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் அப்டேட்டடா தான் இருப்பீங்க. எப்பவும் போல உங்களுடைய செயல்கள நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மாசம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரப்போதுங்க. தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போது. தொழில்லேருந்து நல்ல வருமானம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது சூப்பர். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த இதுலயும் நல்ல லாபம் பார்க்க முடியுங்க. தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஆரம்பிக்கணும் அப்டின்னா, உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட யார்ட்டயாவது கேட்டுட்டு ஆரம்பிங்க. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி தொழில்ல வந்து பல முயற்சிகள எடுத்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு தடையினால நின்னுட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணிற முடியும். அதெல்லாம் நல்லா ரன் பண்ணி நிரந்தரமான ஒரு வருமானத்த ஈட்ட முடியிற மாரி தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு 6க்குடையவரே 7ஆம் இடத்துல திக்பலமாகவும் இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால திடீர்னு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு இடமாறுதல் கிடைக்கிறது, உங்களுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு விருப்பமான ஒரு ஊர்லயே போய் வேல பார்க்குற மாரி இது கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள அறிஞ்சு, உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல நல்ல மேனேஜ்மென்ட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் குடுக்குறது, நல்ல பொசிஷன்ல உருவாக்குறது, உங்களுக்குன்னு ஏதாவது வந்து கார் டொனேட் பண்றது, ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்கிற மாரி, ஒரு வாகனம் வாங்கி குடுக்குறது, இந்த மாரி நெறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போது. ஏன்னா 4ஆம் வீட்ட செவ்வாயும், புதனும் சேர்ந்து பார்க்குறாரு. இது ஒரு நல்ல இது. அதே மாரி இன் அ புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். முக்கியமா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், புதனும் சேர்றது வந்து என்னன்னா, இந்த ஒரு சிலர்லாம் வில்லங்க சொத்து, அது மாரி பினாமி சொத்து, இந்த மாரி இதுலலாம் செம லாபம் உங்களுக்கு கிடைக்க போது. அதுல நெறைய வில்லங்கங்கள்லாம் இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி, ரெக்டிஃபை பண்ணி, அதுல பெரும் லாபத்த ஈட்ட முடியும். ஒரு பினாமி சொத்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு வில்லங்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல காசு, அதாவது லட்சம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப கோடி அப்படிங்கக்கூடிய லெவல்ல உங்களோட அமைப்புகள் மாறிரும். நீங்க கவலையே பட வேண்டாம். ரியல் எஸ்டேட் விழுகாது. இந்த டைம் உங்களுக்கு கன்னிராசியில இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஜாக்பாட் உறுதியாக இருக்கு. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. படிப்புல முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட நல்ல மதிப்பு, மரியாதையும் உருவாக்கிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது, நீங்க நெனச்ச ரிசல்ட் வரது, அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வரது, ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகுறது மாரி உங்களுக்கு நடக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு 6க்குடையவர் திக்பலம் பெற்று உங்களுடைய ராசி அதிபதிய பார்க்கறதுனாலயும், உங்க ராசிய பார்க்கறதுனாலயும், உங்களுக்கு வேலை தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே உங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாரி அமைப்புகள் தான் இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். பொதுவாவே வந்து 7ஆம் இடத்துல சனி வந்து வக்ரம் பெற போறாரு. அதனால கணவன் மனைவியிடையே வந்து அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறுகள் யாரு செஞ்சாலும் சரி. ஆனா மன்னிக்கிறது நீங்களா இருந்துக்கிட்டா நல்லது. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையாகி அதெல்லாம் மன உளைச்சல்கள் அந்த மாரி இருக்கும். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து சுமூகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த இது இருக்குது. வக்ரம் பெறும்போது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்துச்சுன்னா, உங்கள விட்டு யாரு பிரிஞ்சாங்களோ, அவங்க மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பழசெல்லாம் மறந்துட்டு, நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கைய அமைச்சுக்கங்க. பொதுவாவே புதுசா ஏதாவது நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்க, புது விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னா, இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஏற்ற காலமா இருக்கு. குருவோடைய அனுகிரகம் 3ஆம் வீட்டுக்கு இருக்கனால, 3ஆம் பார்வை வந்து 3ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்கிறதுனால, நல்ல அனுகூலமான தகவல்கள் வரும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு இந்த மாரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது, ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். அதே மாரி உங்களுடைய இது சொந்தமா ஏதாவது நீங்க தயாரிக்கிறீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, சோசியல் மீடியாவ எடுத்துக்கங்க. ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சரா வரலாம். நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யலாம். காசு பணத்த சம்பாரிச்சு செட்டில்
செட்டில் ஆகலாம். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. வாகனங்கள் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு கட்டுன வீடாவே வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே உங்களுடைய ராசிக்கு நல்ல அனுகூலமா தான் இருக்கு. நீங்க நெனச்ச எல்லா விஷயத்தையும் சாதிக்கவும் முடியும். தானாவும் தேடி வரும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சிகள் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதே நேரத்துல விரய செலவுகள் நெறைய ஆகும். சுப விரயமா தான் இருக்கும். 12 கூடையவர் குருவோட சேர்ந்திருக்கனால நெறைய சுப விரயங்கள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்த நீங்க நல்ல ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது நல்ல வளர்ச்சியாகும். கட்டாயம் கன்னிராசிக்காரங்க எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டீங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டீங்க. சனியோடைய பார்வை அனுகிரகம் இருக்கனால, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு, உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கேட்டு, மறுபடியும் நீங்க யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பொதுவாவே வந்து செவ்வாயும், புதனும் வந்து 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு மருத்துவ கண்டம் இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால அவங்களோட ஹெல்த்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதே நேரத்துல தாயார் வழி சொத்துக்கள் வர்றது, அதே மாரி தாயார் வழி உறவுகள்ல ஒரு சின்ன மனக்கசப்பு, பிரச்சனைகள் ஏற்பட்டு சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி கவனம் அதிகமாக தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல், தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அஷ்டமாதிபதியும், ராசியாதிபதியும் சேர்ந்திருக்கனாலயும், 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும் என்னன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ செலவு ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு சர்ஜரி இந்த மாரி கண்டங்கள ஏற்படுத்தலாம். சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வந்து செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் உபாதைகள் அதாவது அதிகமான வெயிட்னால பிரச்சனை, இந்த மாரி விஷயங்கள உருவாக்கி குடுத்துரும். அதனால கூடுதலான கவனம் தேவை. ஏதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாரி ஆயிருச்சு அப்டின்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட பாருங்க. இந்த மாசம் நெறைய மருத்துவ செலவுகள் உங்களுடைய ராசிக்கு காமிக்குது. அதனால கவனமா இருக்கணும். இல்ல நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. ஹெல்மெட்ட போட்டுக்கங்க. இல்லன்னா தேவையில்லாத ஃபினாலிட்டி ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்குது. அப்போ அதாவது உங்களுக்கு 12 கூடிய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல அப்போ உங்க லாபத்திலேருந்து ஒரு விரயத்த பண்ணணும்னு இது இருக்கு. அதனால நீங்க சாதாரணமா ஒரு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் இல்லாம போடுவீங்க. கரெக்ட்டா ஒரு ரூ. 1000 ஃபைன போட்டு விட்டுருவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும். அப்படி இல்லன்னா ஈபி பில் இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு மறந்து ஃபினாலிட்டியோட கட்டுவீங்க. இந்த மாரியெல்லாம் இருக்கும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. அலட்சியம் கூடாது. கவனம், எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டான காலகட்டம் தான் இது. எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது வந்து கலைத்துறைக்கு எப்பவுமே இருக்கு. அதுலயும் இந்த மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. சூரியனும், குருவும் சேர்றதுனால நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். வாய்ப்புகள் தானாகவே நெறைய தேடி வரும். மக்கள் கிட்ட உங்களுடைய விஷயங்கள்லாம் சென்றடையும். நீங்க யாரு? உங்களோட இது என்ன? உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். மக்களே பாராட்டுவாங்க. மக்கள் உங்களை கொண்டாடி தீர்ப்பாங்க. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்க முடியுமுங்க. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவிகள் உங்கள தேடி வரும். கன்னிராசியில இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான அமைப்பு. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தட்டி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா, இந்த டைமும் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே கிடைக்க போகுது. காசு, பணம் சம்பாரிக்க முடியும். அதே நேரத்தில ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க விரும்பின துறையில போய் வேலை பார்க்குறது, விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்குறது, டிபார்ட்மெண்ட் மாறுறது, உயர் அதிகாரிகளுடைய அங்கீகாரங்கள், பாராட்டுகள், அரவணைப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள், அரசாங்கத்துல நல்ல பேர் எடுக்கிறது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. நீங்க வந்து என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன திசை இருக்குங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிக்கங்க. அதாவது தோல்வி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, நீங்க கன்னி ராசிக்கு இயற்கையாவே அரசியல் இது வந்து ரொம்ப நாலேட்ஜ் ஜாஸ்தி. இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. சனி திசை மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆட்சியவே பிடிக்க முடியும். அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதாவது நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது மேயர். மேயரா இருக்கீங்கன்னா எம்எல்ஏ, மினிஸ்டர் இந்த மாரி ஆகறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முயற்சிய பொறுத்து தான் எல்லா விஷயமுமே இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்குலாம் சிறப்பா இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, ஒளி கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குருவும்
உச்சம் பெற்றிருக்குது. அதோட 5ஆம் இடத்த பார்வையிடுறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்த சேர்க்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். திடீர்னு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வருதுங்க. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பண வருமானத்துல எந்தவித தங்கு தடை இல்லாம, தட்டுப்பாடு இல்லாம உங்களுக்கு வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள அடைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு உண்டான எல்லா கிரக சூழ்நிலைகளும் இந்த மாதம் கன்னி ராசிக்கு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் மாறுறார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாசத்துல இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போ தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான். சூரிய திசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், அந்தரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள். இது எல்லாமே நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் ஆல்ரெடி கடகத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும்.
அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சடனா ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததா வந்து சனி வக்ரம் ஆயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரம் ஆயிருக்கார். அப்போ எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆறு குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சூரியனோட அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேவே வந்து 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடமான சுக்கிரன் லக்னத்திலே போய் என்ன ஆகிறாரு, நீசமாகிறார். ஓகே, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட குடும்பம், உங்களுடைய செயல்பாடுகளோட அடுத்த விஷயங்கள், வாக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஏன் செயல்பாடுகளோடு சேர்ந்து அந்த வாக்கு ஸ்தானத்தையும் சொன்ன அப்படின்னா அழகா வந்து என்ன பண்றாரு, சனி வக்கரமாகி உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ சிந்தனைகள் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் யோசிக்கும். சீக்கிரமாக எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சீக்கிரமாக ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இதுலேருந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? ஏன்னா சனியினோட பார்வை லக்னத்தில் இருக்குது, சுக்கிரன் போய் நீசமாயிட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல கேது இருக்குது, 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் இருக்காங்க. குரு வந்து அஸ்தங்கமாயிட்டாரு. அப்போ 4-7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகலாமா? அப்போ தாயாரோட உடல்நிலைகளை பார்த்துக்கோங்க. புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம் இந்த மாதத்தில். அப்போ வந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் சார்ந்த தொழில்கள், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா அந்த பேமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ரெகுலர் வருமானம், உங்களுக்கு அவர் தனக்காரகனாக இருக்கார். அவர் போய் வந்து நீசமாகும் போது என்னென்னா வேலை நல்லா உழைப்பை கொட்டுவீங்க. ஏன்னா சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அதற்கான உழைப்புக்கேற்ற அந்த பணம் வருமானு கேட்டால் கிடையாது, அதுவும் இழுப்பறியாக பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட்டை முதல்ல வாங்கிட்டு நீங்கள் போய் வேலை செய்யுங்க. இதுதான் வந்து வேற வழி இல்லை. நான் இல்லை நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் போகிறதுக்குள்ளே நான் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் அப்படிம்பாங்க. அதோட ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ உங்களோட உழைப்பு ஹார்ட் ஒர்க் வந்து ஓவராக அவங்க வந்து எடுத்துக்குவாங்களே தவிர அதற்கான ஒரு பயனுள்ள ஒரு பேமெண்ட் நீங்கள் வாங்குவீங்களான்னு கேட்டால் கஷ்டம். அப்போ முன்னாடியே வந்து ப்ரீ பிளான்டாக பேமெண்ட் போட்டுட்டு உங்களோட வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே தவிர்க்கலாம். ஓகே, 2 குரியர் நீசமாக இருக்கிறாரு. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வக்ரசனி பார்வையும் இருக்குது. அப்போ உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிறையா இருந்தாலும் மன வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மந்தில் சூப்பராக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்திருக்கும், பட்டையை கிளப்பியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்டக்கப் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அப்போது புதுசாக வண்டி வாங்கலான்னு பிளான் இருக்கும், காரில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். நிறைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனவுகள், பறக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நிறைய கனவுகள் எல்லாம் வரும். 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கார். அப்போ சூரியன் 12ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை வந்து அதற்காக படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான இனிஷியேட்டிவ் இந்த மாதத்தில் நீங்கள் யோசிப்பீங்க.
எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது, புதுசாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ன அதிபதியே என்ன ஆகுறாரு, ஸோ 11ஆம் இடத்துல செவ்வாயோட இருக்கார். அப்போது உங்கள் கூட பிறந்தவங்களால நன்மை, அவர்களுக்கு ஒரு திருமணம், அதற்காக ஒரு செலவுகள், இதெல்லாமே இந்த மாதத்தில் வந்து பிளானிங் ஆகும். ஓகே, பொண்ணு ஓகே ஆகிடும், பையன் ஓகே ஆகிடும், அதற்கான சுப செலவுகள் இதெல்லாமே வந்து கன்னி இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சூரிய மகா திசையெல்லாம் நடக்குது அப்படின்னா வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் சூரிய திசை நடக்குது அப்படின்னா 12க்குரியவர் 11ஆம் இடத்துல இருக்கார். சூப்பராக அப்ராட் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிளான் சக்ஸஸ். படிக்கிறதுக்கு வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில ட்ரபிள், சங்கடங்கள், தடைகள் எல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சனி பார்வை இருக்கிறனால சொல்கிறேன், எல்லாமே நடக்கும். ஹார்ட் ஒர்க், ஒரு விஷயம் நீங்கள் வந்து கிடைக்கலையே உடனே அதற்காக முயற்சி பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா, எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம், இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்கார் அப்படின்னா, அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம், சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதில் பெஸ்ட்டு சொல்யூஷன், வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வில் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்கிறேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், க்ளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்குது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள்
நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.